ஒரு சரித்திர படத்தை இயக்க வேண்டும் என்ற ராஜமௌலியின் ஆர்வமும், வெளிநாட்டு படங்கள் மாதிரி ஒரு நல்ல சரித்திர படங்கள் நம் நாட்டில் வெளியாகாதா என்ற ரசிகர்களின் ஏக்கமும் சேர்ந்ததில் உருவாகியிருக்கும் படம் பாகுபலி. இன்னும் கூட சரித்திர தொடர்களுக்கு மக்களிடம் சற்றும் வரவேற்பு குறையவில்லை. சின்னத்திரையில் சரித்திரம் தொடர்பாக வரும் எல்லா தொடர்களுமே இட்டடித்து ரசிகர்களின் ஆவலை வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றன. தொடர்களை மட்டுமே பார்த்து வந்த மக்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு படம் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் விடுவார்களா? மக்களின் இந்த அபரிவிதமான மற்றும் ஆவலான 3 ஆண்டுகள் படப்பிடிப்பில் இருந்த பாகுபலி திரைப்படத்தை வெளியான முதல் நாளே வெற்றி படமாக மாற்றியிருக்கிறது. திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் பாகுபலி திரைப்படத்தின் பிரம்மாண்டத்தை பற்றி இங்கு பார்க்கலாம். இரு சகோதரர்களுக்கு இடையே நடக்கும் போரில் பிரபாஸ் உயிரிழந்து விடுகிறார். அவரின் மனைவி அனுஷ்கா சிறைபிடிக்கப்படுகிறார். இவர்களின் மகன் கைக்குழந்தையாக இருக்க, அந்த குழந்தையை காப்பாற்றும் நோக்கில் முதுகில் தைத்த அம்பையும் பொருட்படுத்தாமல் கையில் தூக்கி கொண்டு வருகிறார் ரம்யா கிருஷ்ணன். இறக்கும் நிலையில் அந்த குழந்தையை பழங்குடி மக்களிடம் கொடுத்து சைகையிலேயே அவர் யார் என்று விளக்கிவிட்டு இறந்து விடுகிறார். பழங்குடி மக்களிடம் வளரும் பிரபாஸ் கொள்கைக்காக போராடும் தமன்னாவை சந்தித்து காதல் வயப்படுகிறார். காதலி தமன்னாவின் கொள்கைக்காக அவரும் உதவும் பொருட்டு பிரபாஸ் நாட்டுக்கு செல்கிறார். அங்கு பிரபாஸை அனைவரும் கடவுளாக பார்க்கின்றனர். ஒரு கட்டத்தில் உண்மைகள் அனைத்தும் பிரபாஸுக்கு தெரிய வர எதிரிகளை சமாளித்து அரியணையையும் தாயையும் காப்பாற்றினாரா பிரபாஸ் என்பதே பிரம்மாண்ட போர்க்கள காட்சிகளுடன் கூறியிருக்கிறார் இயக்குனர் ராஜமௌலி. பாகுபலி திரைப்படத்தின் உண்மையான ஹீரோ யார் என்றால் இயக்குனர் எஸ். ராஜமௌலியை தான் சொல்ல வேண்டும். படப்பிடிப்பில் 3 ஆண்டுகள் மற்றும் கதை உருவாக்கத்தில் சில ஆண்டுகள் என்று பல ஆண்டுகளை இந்த படத்திற்காக செலவு செய்திருக்கிறார் ராஜமௌலி. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மனக்கணக்கில் விரிந்த காட்சிகளை ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்ததில் உண்மையிலேயே ஒரு இயக்குனராக ஜெயித்திருக்கிறார் ராஜமௌலி. இந்தியாவின் பிரம்மாண்ட இயக்குனர் என்று ராஜமௌலியை இனி தாராளமாக சொல்லலாம். படத்தின் கடைசி 45 நிமிட போர்க்கள காட்சிகள் தான் படத்தின் உச்சகட்டமாக விளங்குகிறது. படம் முழுவதும் நன்றாக வந்திருக்கும் போர்க்கள காட்சிகளில் பலரின் உழைப்பு தெரிகிறது. ராணா தனது தேர் முழுவதும் சுழலும் கத்திகளை வைத்துக்கொண்டு போருக்கு வருவது, ஒற்றை குதிரையில் பிரபாஸ் சண்டை போடுவது சான்ஸே இல்லை. பாகுபலி என்றால் தினத்தெடுத்த தோள்கள் என்று அர்த்தமாம். அதனை இந்த படத்தில் நியாயப்படுத்தி இருக்கிறார் பிரபாஸ். பிரபாஸுக்கு இதில் இரட்டை வேடங்கள். அனுஷ்காவின் கணவர் மற்றும் தமன்னாவின் காதலர் என இரட்டை வேடங்களில் அழகாக ஜொலித்திருக்கிறார் பிரபாஸ். பிரபாஸின் 3 வருட உழைப்பு வீண் போகவில்லை. சிவலிங்கத்தை தனியொரு ஆளாக தூக்கி கொண்டு போய் மலையில் வைப்பது, தமன்னாவை காதலிப்பது மற்றும் போர்க்கள காட்சிகளில் எதிலும் குறை வைக்கவில்லை பிரபாஸ். பிரபாஸின் 3 வருட தவம் வீண் போகவில்லை. இயக்குனர் ராஜமௌலி இந்த கதையை முதலிடம் ராணாவிடம் சொல்லிய போது, இப்போதுதான் ஹீரோவாக நடிக்க தொடங்கி இருக்கிறேன், மறுபடியும் வில்லனா என்று பயந்தாராம். முழு கதையும் கேட்ட பின்னர் கண்டிப்பாக நடிக்கிறேன் என்று சொல்லி இந்த படத்தில் நடித்துக் கொடுத்திருக்கிறார் ராணா டக்பதி. பாகுபலி அளவிற்கு ராணாவிற்கு இன்னொரு படம் அமையுமா என்பது சந்தேகம்தான். பல்லாள தேவராக பாகுபலியில் நடித்திருக்கிறார் ராணா. காட்டெருமையுடன் அவர் மோதும் காட்சி மற்றும் அறிமுக காட்சிகள் எல்லாவற்றிலும் நல்ல நடிப்பு திறமையை காட்டியிருக்கிறார் ராணா. ராணியாக மற்றும் சிறையில் வாடும் கைதியாக நடித்திருக்கும் அனுஷ்கா ஷெட்டி வயதான தோற்றத்திலும் கம்பீரமாக மிரள்கிறார். ஆனால் ஒரு சில காட்சிகள் மட்டுமே அவரை பயன்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் ராஜமௌலி. 2ஆம் பாகத்தில் அனுஷ்காவின் முக்கியத்துவம் அதிகம் இருக்கும் என்று நம்பலாம். தமன்னாவிற்கு நடிக்கவும் வரும் என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது இந்த படம். அனுஷ்காவை மீட்க போராடும் போராளியாக இந்த படத்தில் நடித்திருக்கிறார் தமன்னா. பிரபாஸிற்கும் தமன்னாவிற்கும் இடையிலான காதல் காட்சிகளில் நன்றாக நடித்திருக்கிறார் தமன்னா. இனிமேல் நடிக்க வாய்ப்புள்ள படங்கள் தமன்னாவை தேடி வரும் என்றும் நம்பலாம். படத்தில் ராணாவின் அப்பாவாக நடித்திருக்கிறார் நாசர். நாசரின் அலட்டிக் கொள்ளாத நடிப்பை மீண்டும் ஒருமுறை பார்த்து ரசிக்கலாம் இந்த படத்தில். அலட்டாத பார்வை மற்றும் நக்கலான சிரிப்பின் மூலம் படத்தில் ஸ்கோர் செய்திருக்கிறார் நாசர். விக் வைத்து நடிக்க மாட்டேன் என்று கூறிய சத்யராஜ் தன் கொள்கையை தளர்த்தி கொண்டு இந்த படத்தில் படைத்தளபதியாக நடித்திருக்கிறார். படத்தின் இறுதியில் வருகிற போர்க்கள காட்சிகள் சத்யராஜின் நடிப்பு திறமைக்கு ஒரு சான்று. படையப்பா படத்தில் பார்த்த அதே கம்பீரத்துடன் இந்த படத்தில் ராணியாக நடித்திருக்கிறார் ரம்யா கிருஷ்ணன். வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும்
ரம்யா கிருஷ்ணனை விட்டு போகவில்லை என்பதற்கு இந்த படம் ஒரு சான்று. படத்தில் இடம்பெற்று பலரின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட வசனங்களின் உபயம் மதன் கார்கிக். படத்தில் போர்க்கள காட்சிகள் இல்லாத சூழ்நிலையில் வார்த்தைகளால் போர் வரும், அதற்கு ஏற்றவாறு தனது பேனாவை பயன்படுத்தி இருக்கும் மதன் கார்கிக் வசனங்களை அழுத்தமான வார்த்தைகளை கொண்டு நிரப்பியிருக்கிறார். படத்தில் நடைபெறும் போர்க்கள காட்சிகளை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியதில் பெரும் பங்கு ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடையதா. அருவிகளாகட்டும் மலைகளாகட்டும் கண்முன்னே கொண்டு வந்து விடுகிறார். பாகுபலியின் ஒளிப்பதிவு சூப்பர் என்று ரசிகர்களும் சொல்லும் அளவிற்கு படத்தில் சிறப்பாக அமைந்திருக்கிறது ஒளிப்பதிவு.